திருச்சிற்றம்பலம். திருவம்பாவியில் 13வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். 12 பாடல்கள் அற்புதமாக போனாலும் கூட நமக்கு இந்த பாடல் என்னமோ மிகவும் ஈர்க்கிறது. எல்லா பாடலுமே ஈர்ப்புத்தன்மை உடையதுதான். என்னமோ இந்த பாடல் கொஞ்சம் சற்றே கொஞ்சம் அதிகமான ஈர்ப்புத்தன்மையாக எனக்கு தோன்றும். இவர்கள் பின்னாடியே ஒரு தினம் பார்க்க நேரம் இல்லை. இருந்தாலும் ஒரு எங்க வந்துக்க இந்த நீர்நிலைக்கு வந்தாச்சு. இவர்கள் அவரை பார்த்து என்ன ஒன்று கணவனே வரணும்னு சொல்லியாச்சு. இந்த பெண்ணா பிள்ளைகளை பார்த்து பேசியாச்சு. நம்ம அழகாக குடைந்து நீராடி அவன் நினைக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்கள். இப்போ அந்த பொய்கையை பார்க்கிறார்கள். பொய்கையை பார்க்கும்போது பொய்கையினுடைய அந்த அமைப்பு, ஆனால் அந்த அமைப்பை சிலேடை பாடல் இது. அந்த அமைப்பை சற்று உற்று பார்த்தால் அர்த்தநாரீஸ்வரர் உருவமாக தெரிகின்றது. அம்மையும் அப்பனுமாக தெரிகிறார்கள். அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த பார்வை என்ன சொல்லுவோம் இல்லையா, நம்ம மனசு எப்படியோ அப்படிதான் கண்ணு இருக்கும். எப்படி கண்ணு எப்படி போறதோ அப்படிதான் அந்த நம்ம நினைப்பு எப்படி இருக்கோ அப்படிதான் நம்முடைய கண்ணுடைய பார்வையும் போகும். அதுதான் நம்முடைய கருத்தாவும் இருக்கும் இல்லையா. அதே போல இவர்கள் உள்ளத்தின் முழுவதும் இவர்களுக்கு அவர்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பது ஐயனும் அம்மையும் தான். அதனாலே பார்க்கும் இடமெல்லாம் அப்படிதான் தோன்றவர்களுக்கு இல்லையா. நோக்கும் இடமெல்லாம் அவர்களுக்கு அம்மையும் அப்பனும் தான் தெரிவார்கள். அந்த நினைவிலே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பார்ப்போம் அந்த பாடலை. பொய்கை முதலே பார்ப்போம். பொய்கை பார்க்கிறார்கள் முதலில் இவர்கள். பைங்குவளை கார் மலரார் செங்கமல பைம்போதால் அங்கங் குறுகினத்தார் பின்னும் அறவத்தால் தங்கள் மலங்கழுவார் சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடிவில் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கன் சிலம்ப கலந்தாற்ப பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். பதம் பிரிச்சு பார்க்கலாம். பைங்குவளை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவார் சார்தலினால் எம்பிராட்டியும் எம் கோணும் போன்று இசைந்த பொங்கு மடிவில் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப கலந்த ஆர்ப்ப பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். ஆடியேலோர் எம்பாவாய். ஆடலாம். எப்படி பைங்குவளை முதல்ல அந்த எப்படி இருக்கு, அந்த பொய்கை எப்படி இருக்குன்னு முதல்ல சொல்றாங்க. அப்புறம் தங்களை பத்தி பேசுறது. முதல்ல பைங்குவளை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலங்கழுவார் சார்தலினால் எங்கள் பிராட்டியும் கோணும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் பாய்ந்து பாய்ந்து இப்ப இவர்கள் நம் சங்கம் சிலம்ப கலந்த ஆர்ப்ப பொங்கைகள் பொங்க உடையும் புனல் பொங்க பங்கைய பூமுனல் பாய்ந்து ஆடு ஏலோர் எம்பாவாய். ஆடு. பைங்குவளை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவார் சார்தலினால் எங்கள் பிராட்டி எம் கோணும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு கலந்த ஆர்ப்ப பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூமுனல் பாய்ந்து ஆடு. இப்படி பிரிச்சு பார்க்கும்போது நமக்கு இதனுடைய பொருள் ஓரளவு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். வழக்கம் போல அதுல தெரியாத சில சொற்கள் நமக்கு இருக்கும். அதை மட்டும் நம்ம பார்த்துட்டா போறோம். பாக்கியெல்லாம் ரொம்ப தெரியாதுன்னு உனக்கு இல்லாத பொருள் ஒண்ணும் இல்லை. பைங்குவளைனா என்ன? பசுமையான குவளை மலர். கார்னு ஏன் பைங்குவளை என்பது பசுமையான குவளை மலர். கார்னு என்ன? கருமையா இருக்கும். அது அந்த குவளை என்பது கருமையாக இருக்கும் நிறம். செங்கமலம் செந்தாமரை. அதனுடைய பைம்போது அதனுடைய குளிர்ந்த அந்த மலர் இருக்கே, செந்தாமரை மலர் இருக்கே, செங்கமல குளிர்ந்த மலர் இருக்கே, அது அடுத்தபடியாக அந்த ஒரு பக்கத்துல நம்ம குவளை பார்த்தோம், ஒரு பக்கத்துல செந்தாமரை பூ இருக்கு. குறுகு என்றால் பறவைக்கும் முன்னாடி பார்த்தோம். குறுகு என்பது பறவைகளுக்கும் பொருந்தும் வளையலுக்கும் பொருந்தும். ரெண்டு பொருள் கொள்ளலாம் அதுக்கு. அரவம் என்றால் திரும்பி நமக்கு தெரியும், ஓசையும் சொல்லலாம் பாம்பும் சொல்லலாம். அரவம் என்பது மலம் என்பது உடல் அழுக்கும் சொல்லலாம். உயிர்களுக்கான மும்மலங்கள் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். மும்மலங்கள் என்று
நமக்கு சாதாரண பொருளை வந்து நம்மளுடைய உடல் அழுக்கு. இசைந்த என்றால் பொருந்திய. பொங்கு மடு. மடு என்பது நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த நீர்நிலைகள்ல வந்து சில இடங்கள்ல அந்த ஆழமா இருக்கிறது பேர் மடுன்னு பேரு. மடு பக்கம் போய் குளிக்காதம்பாங்க. ஆழமான இடம் மடு. இந்த நீர்நிலைகள் இருக்க பேர்லாம் தெரிஞ்சுட்டா நமக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். நம்ம சொன்னோம்லையா ஆறு எல்லாம் சொன்னோம் இல்லையா, குளம், ஏரி, ஆறு, பொய்கை, சுனை எல்லாம் சொன்னோம் இல்லையா. மடு என்பது மடு என்பது ஆழமா, சற்றே ஆழமானது. சங்கம் என்றால் சங்கு வளை. வளையல வந்து சங்கால செய்து போட்டுக்கொள்வது ஒரு மரபு நமக்கு. சங்கை அறுத்து வளை செய்து வட்டமாக அறுத்து வளை செய்து கொள்வது. இன்றைக்கும் வங்காளத்துல சுமங்கலி பெண்களுக்கு அழகு வந்து அவர்களுக்கு சங்கு வளை. நமக்கும் இந்த சங்கு வளை என்பது மங்கள சின்னம். சுமங்கலிகள் அடைவது அந்த சங்கு வளையல. சங்கம் என்பது சங்கு வளையல குறிக்கும். சங்கை வந்து அந்த வட்டமாக அதை அறுத்தால் வளையல் கிடைக்கும். கலகலக்க, திரும்பவும் அது ஒலி குறிப்பு. கலகலன்னு சிரிச்சா, கலகலன்னு வந்தது, கலகலப்பா இருப்பாது. கலகல என்பது ஒலி குறிப்பு. அது அந்த 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 சூழலை, அந்த கலகலப்பான சூழலை சொல்லும். இதுக்கெல்லாம் பொருள் சொல்லவே முடியாது. கலகலப்பா இருந்தானே அப்படி சொல்றது பொருள் அதுக்கு போய் இல்லையா. ஒலி குறிப்பு தான் அது. சிலம்பு என்பது தெரியும் உங்களுக்கு, கால் சிலம்புன்னு தெரியும். கலந்து ஆர்ப்பண்டா, முன்னாடி இருக்கிற அந்த வளையலோடு கலந்து இதுவும் ஓசை எழுப்புகின்றது, ஒலிக்கின்றது. வளையலோட நான் சொன்னேன் இல்லையா, வளையல் வந்து ரொம்ப மென்மையா இருக்கும், இதுக்கு அடுத்த மென்மையா இருக்கும் இந்த சிலம்பு. பங்கயம் என்றால் தாமரை. பங்கைய பூம்புணல்னா தாமரை பூக்கள் நிறைந்த நீர்னு அர்த்தம். இப்போ ஓரளவு அந்த இதெல்லாம் பொருந்தும் இப்ப தெரியறது இல்லையா. இப்ப அது மேலாக பார்த்துட்டு 3 காட்சியை பிரிச்சுப்போம். பைங்குவளை கார் மலரால். பைங்குவளை என்றால் என்ன? பசுமையான குவளையின் கருமையான மலர்களை கொண்டிருக்கிறது. அந்த குளத்தின் ஒரு பக்கத்துல என்ன இருக்கு, அந்த பொய்கை, நம்ம குளம்னு இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, பொதுவா சொல்லிட்டோம் குளம்னு. அந்த அவர்கள் வந்திருக்கின்ற அந்த மடுவிலே, அந்த பொய்கையிலே பைங்குவளை கார் மலர் ஒரு பக்கம் இருக்கு. பசுமையான குவளையின் கருமையான மலர்கள் அங்கே ஒரு பக்கம், அங்கே இருக்கு ஒரு பக்கம், அது கொண்டிருக்கிறது. செங்கமல பைம்போதால், குளிர்ந்த என்னது தாமரை மலர்கள், செந்தாமரையினுடைய இந்த குளிர்ச்சியான மலர்கள் ஒரு பக்கமும் மலர்ந்திருக்கு. இந்த காட்சியை முதல்ல பார்ப்போம். அங்கம் குறுகு இனத்தால். இயற்கை காட்சின்னு போது என்ன இருக்கும், அங்கே நிறைய பறவைகள்லாம் பறந்துட்டு இருக்கும். இன்னொரு பொருள், கையில வளையல்களின் கூட்டம்னு இன்னொரு பொருள் சொல்லலாம் அதுக்கு. பின்னும் மரவத்தால், பின்னி கிடக்கின்ற பாம்பு என்று சொல்லலாம், அங்கு எழுகின்ற ஓசை என்றும் சொல்லலாம், அங்கு எழும்புகின்ற ஓசை என்றும் சொல்லலாம். மலம் கழுவார் வந்து சார்தலினால். மலம் கழுவார் என்றால் என்ன? தங்களுடைய அழுக்கை, தங்கள் உடல் அழுக்கை போக்கிக் கொள்வதற்காக என்பது ஒரு பொருள். மற்றொரு பொருள் என்ன பொருள்? அங்கு மும்மலங்களை, அதாவது இறைவன் வந்தால் மும்மலங்களை கழுவிக்கொள்ள வருவார்கள் அல்லவா, அது என்று ஒரு பொருள். அது ஏன் எங்கள் பிராட்டியும் கோணும் போல ஏன் அங்க இது இருக்கு? நம்ம பின்னாடி இந்த பாய்ந்து குடிக்க போற கதையை சொல்லுவோம். இதை முதல்ல பார்த்துருவோம். முதல்ல காட்சி என்ன? ஒரு பக்கம் பைங்குவளை மலர் இருக்கு, கார் மலர் கருப்பா இருக்கு. பக்கத்துல செந்தாமரை இருக்கு, நிறைய பறவைகள் இருக்கு, பாம்பு நெளிகிறது. அங்கு வந்து தங்களுடைய உடல் அழுக்கை போக்கிக் கொள்வோடு அங்கு வருகிறார்கள். இது வந்து நேரான காட்சி தான். நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச காட்சி என்னது? இது கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச காட்சி இதுதான். ஒரு பக்கம் குவளை மலர்கள், ஒரு பக்கத்துல குவளையினுடைய கருப்பான மலர்கள், இன்னொரு பக்கத்துல செந்தாமனுடைய அந்த குளிர்ச்சியான அந்த மலர்கள். செந்தாமரை திரும்ப தெரியும், சிவப்புன்னு தெரியுது நமக்கு. தாமரையில வெண்தாமரை உண்டு, செந்தாமரை உண்டு இல்லையா, சிவப்பாக இருக்கும். அங்கம் குறுகு இனத்தால். அங்கு இந்த காட்சி, இலக்கிய காட்சி மட்டும் பார்க்கிறோம். இப்ப ஒரு பக்கம் குவளை மலர் இருக்கு, ஒரு பக்கத்துல வந்து தாமரை மலர்கள் இருக்கு. அப்புறம் நிறைய பறவை இனங்கள். ஒரு நீர்நிலையில அந்த பறவைகள்லாம் வந்து அதுல புழுப்பூச்சி கொத்தும், மீனை கொத்தும், சும்மா உட்காந்துக்கும், தண்ணி குடிக்கும், குளிக்கும், எல்லாம் பண்ணும். ஆனா பறவைகள், நிறைய பறவைகள் அந்த நீர்நிலையில இருக்கும். பின்னும் அறவத்தார், பாம்புகள் பின்னல் இடுகின்றன. அங்கு ஒரு குளம்னா பாம்பு இருக்கும் இல்லையா. தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால், தங்கள் உடம்பு அழுக்கை போக்குவதற்காக வந்து வருபவர்கள் தான் அங்கு வந்து கூடுகிறார்கள். இது இயற்கை காட்சி. கண்ணால பார்க்கறதுன்னு மேலாக என்ன பார்த்தோம்? ஒரு பக்கம் குவளைப்பூ இருக்கு, ஒரு பக்கம் தாமரை பூ இருக்கு,
அங்க நிறைய பறவைகள்லாம் இருக்கு, பாம்பு இருக்கு. ஒலின்னு அரவம் என்று சொன்னால் ஒலின்னு சொல்லலாம், பாம்புன்னு சொல்லலாம் இல்லையா? அங்கே பாம்பெல்லாம் பின்னி கிடக்கு. தங்களுடைய உடல் அழுக்கை போக்குவதற்காக வந்தவர்களாம் அங்க வந்து சேருகிறார்கள். இது நான் கண்ணு முன்னாடி தெரிஞ்ச காட்சி. நமக்கு ஒரு பொய்கையை பார்த்தா நேர பார்த்ததுக்கு அது கிடைச்சது. அது எப்படி வந்து அர்த்தநாரீஸ்வரர் உருவமா அவர் உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு? எப்படி வந்து அம்பிகையா தெரிந்தார்கள்? பைங்குவளை கார் மலரால். நம்ம சொன்னா அம்பிகை கரிய நிறம் என்று, அம்பிகை கருப்பு. கண்ணன் என்னும் கருந்தெய்வத்தினுடைய சகோதரி இல்லையா? அதனால இந்த அம்பிகை எப்படி இருக்கா? பைங்குவளை கார் மலர். அந்த கால் மலர் இருக்குது அங்கே. அந்த கார் மலர் காரணத்துமாக அம்பிகையோட நிறம் அது. அங்கம் கூர்கினத்த, கையில வளையல்கள் கூட்டம் இருக்கு. அங்கம் என்று சொல்றது கை. குறுகு என்பது வளையல். இங்கு வளையல் இருக்கு கையில. மின்னும் அரவத்தால் வளையல்களின் ஓசை கேட்கிறது. இதெல்லாம் அம்பிகை இல்லையா? அம்பிகைக்கு உண்டானது. ஐயனுக்கு உண்டானது என்னங்க? செங்கமல பைம்போதால். சேப்பு தாமரை இருக்குல்ல, சிவபெருமான் சிவப்பு இல்லையா? நல்ல சிவந்த நிறம் இல்ல, சிவந்த நிறமுடையவன் இல்லையா? இல்லையா? அதனால செங்கமல பைம்போதால், அந்த செங்கமல பூ வந்து அவனுடைய சிவப்பு நிறம். பின்னும் அரவத்தால், அங்கு பின்னி கிடக்கிற பாம்பெல்லாம் இருக்கு. சிவபெருமான் மேல பாம்பு தானே இருக்கும், பாம்பு. தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால், தங்களுடைய மும்மலங்களையும் போக்கிக் கொள்வதற்காக அம்பிகையும் ஐயனையும் வந்து சார்கின்ற காரணத்தினாலே அந்த மலை எப்படி இருக்குது, அந்த இடம் எப்படி இருக்கு? எங்கள் பிரானும் விராட்டியும் போன்று. அந்த அந்த குளம் எப்படி இருக்கு, அந்த ஏரி எப்படி இருக்கு, அந்த மடு எப்படி இருக்குன்னா எங்களுடைய பிரானும் பிராட்டியும் போல இருக்கு. அர்த்தநாரீஸ்வரர் உருவமாக, அர்த்தநாரீஸ்வரர் காட்சியாக இவர்களுக்கு அந்த பொய்கை தெரிகிறது. அதுல இயற்கையா இருக்கிறது என்ன? ஒரு பக்கம் கோவள மலர் இருக்கு, ஒரு பக்கம் சந்தாமர மலர் இருக்கு. சத்தம் கேட்கறதுன்னு வச்சுக்கலாம், கை வளையல்லாம் மொழிக்கிறது இப்ப சொல்றாங்க. ஆனா அங்க என்ன இருக்குன்னா அப்படி இல்லை, அங்க பறவைகள்லாம் இருக்கு, பாம்பெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இது வந்து நிறைய பேர் வந்து குளிக்க வர்றவங்க எல்லாம் தன்னுடைய உடல் அழுக்க போக்கி தான் வராங்க. இது ஒரு சாதாரணமான பொய்கையின் தோற்றம். நமக்கு மலர் இருக்கிற மலர்கள் இருப்பதோ, அல்லது அங்கு பறவைகள் இருப்பதோ, அங்கு பாம்பு இருப்பதோ சாதாரணமான தோற்றம். இந்த காரணத்தினால அது எங்கள் அம்பிகையும் ஐயனும் என்கிறார்கள். இது சாதாரணமான குழந்தானே என்ற இல்ல. அந்த கார் மலர் இருக்கே அது எங்கள் அம்பிகை. செந்தாமரை பூ இருக்கே அது எங்கள் ஐயன். அங்கம் குறுகினத்தால் என்னது? அந்த கையில இருக்கிற வளையல், அது 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 அந்த எழுப்புகின்ற ஓசையால. இது ரெண்டு, இதெல்லாம் அம்பிகை. செங்கமலை பூவும், செங்கமலை பூ யாரு? நம்முடைய வண்ணம். அம்பிகையுடைய வண்ணம் பைங்குவளை கார்மலர், ஐயனுடைய வண்ணம் செங்கமலர் பைம்போது இல்லையா? இப்ப இவளுக்கு வளை அங்கம் குறுகினத்தால் இவளோட வளையலுடைய ஓசை. அங்கு பாம்பு நெளியுறது. அந்த பாம்பு நெளியுறது என்ன? ஐயன். அப்புறம் மும்மலங்களை கழுவர்கள் அங்கு வருவார்கள். இப்ப அக்க அர்த்தநாரீஸ்வரர் உருவமாக சிவப்பான சிவபெருமான், கருப்பான அம்பிகை, வளையல் ஒளி. அங்கு வந்து அந்த சிவபெருமானம் போல மேல இருக்கிறது போல பாம்புகள் நெளியுது. இல்லை, இவர்களை பார்த்ததும் இவர்கள் அடியவர்கள் எல்லாம் ஓடி வந்து இவர்களுக்கு ஏன் பணிகிறார்கள் என்றால் தங்களுடைய மும்மலங்களும் போக வேண்டும் என்று. அப்ப அர்த்தநாரீஸ்வரர் உருவமாக தெரிகிறது. சாதாரணமாக பார்த்தால் ஒரு நீர்நிலை. ஆனால் அந்த நீர்நிலையை இப்படி பிரிச்சு பார்த்தாக்க அவர்களுக்கு அர்த்தநாரீஸ்வரர் உருவமாக தெரிகிறது. திருப்பி பாருங்க. இப்ப பைங்குவளை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகு இனத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடு. அது அந்த பொங்குகின்ற மடு இருக்கிறது சொன்னமில்லையா? நீர்நிலைகள்ல ஒன்று மடு. அந்த பொங்குகின்ற மடு தண்ணியில் அப்படியே அப்படியே சொல்ல, தண்ணியில் அப்படியே தத்தளிக்குதுமா தண்ணி. அப்படி தண்ணி வந்து மோதும், அப்படியே கரையில வந்து படியில வந்து மோதும், அப்படியே அப்படி பொங்கும் புனல். அது அப்படி அவ்வளவு தண்ணி வளமா இருக்கு. தண்ணி கொஞ்சமா தண்ணி இருந்தாக்க அமைதியா போகும், நிறைய தண்ணி வந்தா சலசலசலன்னு இருக்கும். அது இங்க வந்து பைங்குவளை கார் மலரால் செங்கமலை பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் என்னாச்சு? இப்படி இருக்கிறதுனால எங்கள்
பிராட்டியும் கோணும் போன்று எங்க பிராட்டியும் கோணும் வந்தால் அங்கு மும்மலங்களை கழுவிக்கொள்ள எல்லாரும் வருகிறார்கள். ஆக இந்த சாதாரணமாக நாம் பார்க்கின்ற ஒரு குளம், செந்தாமரை பூக்கள் பூத்திருக்கின்ற குளம், அது பறவைகள் வந்திருக்கின்ற குளம் அது. அந்த பறவைகள் காரணமா சத்தம் கேட்கிறது, அங்கே பாம்புகள்லாம் இருக்கு, குளிக்கிறவங்க வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. இது காட்சி இது. ஆனால் இது எப்படி இருக்கு, இவர்களுக்கு அர்த்தநாரீச உருவமாக இவர்களுக்கு தெரிகிறது. அதுதான் என்னன்னா, நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம காட்சி கிடைக்கும். உங்கள் மனது அவர்களை நினைக்கின்ற காரணத்தால் அந்த காட்சி உங்களுக்கு இயற்கையான அந்த குளத்தினுடைய அந்த மடுவினுடைய காட்சி எப்படி தோன்றுகிறது இவர்களுக்கு என்றால், அந்த அம்பிகையும் ஐயனும் போல இவர்களுக்கு இருக்கின்றது இவர்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்ற, அந்த பொங்கும் மடுவில், அப்படிப்பட்ட பொங்கும் மடு அது எப்படிப்பட்ட மடுது, நல்ல பசுமையான கூளையோட மலர்களை கொண்டிருக்கு. செந்தாமரை பூனுடைய குளிர்ந்த மலர்கள் இருக்கு. அங்கே அங்கம் குறுகினத்தால் கையில வளைகள் இருக்கு. பின்னும் மரமத்தால் பின்னி பிணைஞ்சு கிடக்க பாம்புனால, அது மட்டுமெல்லாம் மலம் கழுவார் வந்த சாதலினாலே தங்கள் மலங்களை எல்லாம் கழுவி கொள்வதற்காக, தங்களுடைய மும்மலங்களையும் கழுவி தங்களை பரிசுத்தர்களாக்கி கொள்வதற்காக வந்து வந்து நிற்பவர்கள், அடியவர்கள்லாம் வந்து நிற்கிறார்கள். இந்த அழுக்கை நீக்கி குளத்திலே குளிப்பதாக நம்ம கண்ணால் கண்ட காட்சி இவர்களுக்கு தோன்றுகின்ற காட்சி. ஐயனும் அம்மையும் இருக்கின்ற காரணத்தினால் தங்கள் மும்மலங்களையும் கழுவி கொள்வதற்கு அடியவர்கள்லாம் வந்து இங்கு பணிந்து நிற்பதாக அவர்கள் கருத்திலே தோன்றுகிறது. அது அவர் கண்ணிலே படுகிறது அவர்களுக்கு. எங்கள் தலைவியும் எங்கள் தலைவனும் போல, எங்கள் பிராட்டியும் எங்கள் கோணும் போல இதை காட்சி அளிக்கின்றது. இப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அந்த வெள்ளம் பொங்கியிருக்க மடுவில் நம்ம என்ன பண்ண போறோம், மடுவில் பாய்ந்து பாய்ந்து அந்த மடுவில் என்ன பண்றோம், பாய்ந்து பாய்ந்து அந்த குளிக்கிற, நான் திருப்பி சொல்றதுனால நதியில குளிச்சவங்களுக்கு தான் அந்த அந்த இதெல்லாம் புரியும். சாதாரணமா அந்த நதியெல்லாம் பார்க்காதவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே புரியாது. ஏன் புரியாதுன்னாக்க, புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது அந்த பாய்ந்து என்பது, குடைந்து ஆடுவது என்பதெல்லாம் அனுபவிச்சாதான் அதனுடைய சந்தோஷமும் அழகும் புரியும். பொருந்தி உள்ள அந்த வெள்ளம் பொங்குன்ற, இப்படி பொங்கு மடுன்னா என்ன, தண்ணி அப்படியே தத்தளிக்கிற தண்ணியும் வந்து மோதுறது தண்ணியும் கரையில வந்து படியில வந்து மோதும் தண்ணி வந்து அப்படி வளமாக போயிட்டு இருக்கு தண்ணி. சும்மா ஸ்டாக்னேட் ஆன தண்ணியோ அல்லது மெதுவா போற தண்ணியோ இல்லது. தண்ணி கொஞ்சமா தான் அது பாட்டு மெதுவா போயிட்டு இருக்கும். ரொம்ப குடம் இருந்தா ஒரு பக்கம் தேங்கி நிற்கும். அப்படி இல்லாம அது இப்படி பொங்கு மடு, அப்படியே தண்ணி இவ்வளவு அப்படியே அவ்வளவு தண்ணி அங்க வளமா இருக்கு. அதுல பாய்ந்து தண்ணியில பாய்ஞ்சா என்ன பண்ணோம், அப்படியே பாயணும். அந்த படியிலிருந்து அப்படியே தண்ணியிலே பாய்ந்து நம் இப்ப தங்களை பத்தி பேசிக்கிறாங்க. அப்ப எப்படிப்பட்ட மடுவதுன்னு சொல்லிட்டோம். ஐயனும் அம்மையும் போல காட்சியளிக்கின்ற அந்த மடுவுல பாய்ந்து நம்முடைய சங்கம் சிலம்ப, சங்கினாலான வளையல்கள் சிலம்ப நிறைய வந்தாச்சு. நம்ம சிலம்ப பத்தி நிறைய சொல்லிட்டோம் நம்ம இல்லையா. சிலம்புதல் என்றால் என்னன்னு சொல்லிட்டோம். லேசா ஒரு ஒலி ஏற்படுது இல்லையா. அந்த சங்கு கையில அமர்ந்திருக்க சங்கு வளையல்கள், மங்காள சின்னங்கள்ல ஒண்ணு சங்கு வளையல். இன்றைக்கு வங்காளத்துல சங்கு வளையல் வந்து எல்லாரும் போட்டுக்கொள்கிற வழக்கம் உண்டு. நம்ம தான் நிறைய விஷயங்களை விட்டுட்டோம். அதுல ஒண்ணு இந்த சங்கு வளையல் நம்ம விட்டதுதான். நம்ம அதெல்லாம் நிறைய பாக்குறோம். அந்த சங்கு வளையல் அணிஞ்சிற வழக்கம் உண்டு என்பதெல்லாம் பார்க்கிறோம். சங்கம் சிலம்பு கலந்து கால் சிலம்பு, இந்த கை வளம் மட்டும் இல்ல, இந்த கால் சிலம்பும் அங்கு ஆர்ப்பன்னு ஆரவாரிக்க நினைவு வச்சுக்கணும். குளிக்கும் போது கையும் காலும் அசையாம இருக்குமா, கையும் கொடையும் காலும் அசையும். நீச்சல் தெரிஞ்சா வேற மாதிரி அசையும், நீச்சல் தெரியாட்ட கூட கால்கள் அந்த பாய்ந்து ஒரு படியை பிடிச்சிட்டான்னு கை கால்லாம் அசையும் இல்லையா. அந்த கால்கள் அசைகின்ற காரணத்தினால, கைகள் அசைகின்ற காரணத்தினாலே ஒரு ஒலி கிடைக்கிறது. கால்கள் அசைகின்ற காரணத்தினால அது அங்கே வளை ஒலிக்கும், சங்கு வளை ஒலிக்கும். இங்க கால் சிலம்பு ஆரவாரிக்கிறது. இந்த கால் சிலம்பு பொங்கைகள் அவர்கள் மார்பகங்கள் பொங்குகின்றன. தண்ணியில் ரொம்ப நேரம் இருக்கும் பொழுது உடலிலே இருக்கின்ற மாற்றங்கள் இதெல்லாம். குடையும் புனல் பொங்க, எப்படி இப்ப தண்ணி பொங்கிடும், நிறைய பேர் போய் குதிச்சா தண்ணி அப்படியே மேல அப்படியே பொங்கும். அப்படியே பொங்குறதுனா என்ன, அதனுடைய நீர்நிலை உயரம் அதிகமாகும். நிறைய பேர் உள்ள போறாங்க இல்லையா. உள்ள போனாக்க இவர்களுடைய இவங்களுடைய வெயிட் உள்ள போகும்போது நமக்கு தெரியும் தண்ணி எழும்பும். அப்ப அந்த குடையும் பூனல் பொங்க, அது பொங்கி எழுது அது பொங்கல. இவர்கள்லாம் அங்க உள்ளே குதிக்கின்ற காரணத்தினால் அது பொங்குகின்றது. அது
அந்த தண்ணீரானது மேலே எழும்பி அந்த திருப்பி சொல்றேன், அந்த நதியில குளிச்சவங்க தான் தெரியும். அது எழும்பி அப்படியே மேலே கிழியுமா அது குதிக்கிற தண்ணியே குதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடு, பங்கை திரும்ப தாமரை மலர்கள் நிறைஞ்சிருக்கு இல்லையா, அந்த பூம்புனல் புது வெள்ளம், புது வெள்ளம் தான் ஆரவாரிச்சுன்னு வரும். பழைய வெள்ளமா இருந்தா அது பாட்டு தேவையன்னு போகும். புது வெள்ளம் ஆரவாரித்து கொண்டு வரும். அப்படி வேகமா வரும். ஒரு ஆரவாரம் இருக்கும். அதுல எல்லாம் வரும். அதுல எல்லாமே மிதந்து வரும். ஆரவாரமா இருக்கும். நமக்கு தண்ணியை பார்க்கவே ஆசையா இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து நன்றாக வந்து நிறைய ஆழமா இருக்கிறது மட்டுமல்ல, அது பொங்குகின்ற புலன்னு சொல்றாலே அப்படி அது அந்த அந்த தண்ணி வந்து நம்மால அந்த தண்ணி பொங்குறதா, அந்த தண்ணி பொங்குறதுனால நம்ம குதிக்கிறோம். நம்ம குதிக்கிறதுனால தண்ணி பொங்குறதாக அது பொங்கு மடு. அது நல்ல நீர் வளத்தோடு கூடிய அந்த இடம். அதுல பூம்புனல் பாய்ந்து ஆடு. இதுல என்ன எதுவுமே கிடையாது. என்ன சொல்லுகிறார்கள்? இவர்கள் காண்கின்ற காட்சி, பொய்கையை பார்த்தது ஒரு கண்ணில் அந்த மடுவை பார்த்து காண்கின்ற காட்சி. அந்த காட்சி அப்படியே அர்த்தநாரீஸ்வரமா அவளுக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட அந்த மடு அது. அந்த மடுவிலே நாம் பாய்ந்து ஆடுவோம், நீராடுவோம், மூழ்குவோம், பாய்ந்து நீராடுவோம். எப்படி நம்ம கையில மழை ஒலிக்கிறது, கால் சிலம்பு ஆரவாரிக்கிறது, பொங்கைகள் பொங்குகின்றன. நம்ம குடையிறது காரணத்தினால் தண்ணி எழும்புறது அப்படியே. அப்படிப்பட்ட இடத்துல குடைந்து நீராடு. அந்த செந்தாமரை குளத்திலே பூம்புனல் பாய்ந்து ஆடு. அந்த தண்ணிய சும்மா அமைதியா அப்படி குளிச்சு எழுந்துக்கிறதுலாம் தண்ணியை பார்க்கறவங்க செய்யற வேலை. தண்ணி தினம் பார்க்கறவங்க சரார்னு தண்ணிக்குள்ள போவாங்களே தவிர மெதுவா இறங்கி படிப்படியா இறங்கி உடம்பு நினைச்சுக்கிறது கிடையாது. சரக்குன்னு உள்ள போனா அது ஒரு சந்தோஷம். மகிழ்ச்சியில வந்து பல வழி தான் இருக்கு. ஆத்துல குடிக்கிறது ஒரு மகிழ்ச்சி இல்லைங்கள. அதை தாண்டி ஒரு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டா, அதுல வேகமாக உள்ளே பாய்வது, தண்ணிக்குள்ள டபக்குன்னு பாயறது, இந்த குடைந்து ஆடுவது, நீர் பொங்குவது இல்லையா, இந்த புகை பாய்வது, குடைந்து குடைந்து ஆடுவதற்கெல்லாம் வந்து அதை அனுபவிச்சு பார்த்தா அதனுடைய மகிழ்ச்சி நமக்கு புரியும். வெறுன போய் தண்ணியில மெதுவா உட்காந்து தண்ணி படியில உட்காந்து இப்படி தண்ணி மேல மேல ஊத்திட்டு அதெல்லாம் குடிகள் இல்லை. இவர்கள் ஆடுகிறார்களே மகிழ்ச்சியோடு. இதுதான் ஆடுதல். மகிழ்ச்சி தண்ணியை கண்டா ஒரு மகிழ்ச்சி வரணும், இப்படி குதிக்கணும். சொல்லுவாங்க இல்லையா, கடல் வந்து ஜனங்களை பார்த்தா கடல் அதிகமாக பூரிக்குமா, அலைகள் நிறைய எழும்புமா. அதுக்கு வந்து ஆழ்கண்ட சமுத்திரம் நம்ம வேடிக்கையா சொல்ற வழக்கம். ஆழ்கண்ட சமுத்திரம், அதாவது மக்களை கண்டால் எழும்புகின்ற ஒரு தன்மையும் கடலுக்கு உண்டாம். அதே போல இந்த பெண்களுக்கு தண்ணியை கண்டா சந்தோஷம் தாங்கல, குதிக்கிறாங்க, உள்ள போய் குடைந்து நீராடலாம் வான்னு கூப்பிடுறாங்க. அந்த முதல்ல பார்த்ததும் அர்த்தநாரீஸ்வரர் உருவமாக பார்த்து மகிழ்ந்து அப்படிப்பட்ட மடுவுல நம்ம பாய்ந்து விளையாடுவோம் என்று சொல்லி இவர்கள் பாய்ந்து ஆடு என்று ஒருவருக்குள் சொல்லிக் கொள்கிறார்கள். பசுமையான குவளையின் கருமையான மலர்களை கொண்டிருப்பதாலும், செந்தாமரையின் குளிர்ந்த மலர்களை கொண்டிருப்பதாலும், கையில் வளையல்கள் கூட்டத்தாலும், பின்னி பிழைந்து கிடக்கும் பாம்பினாலும், தங்களுடைய மலங்களெல்லாம் கழுவுவார் வந்த சார்தலினாலும், அந்த இடத்திற்கு வருவதனாலும், எங்கள் தலைவியும் எங்கள் தலைவனும் போல பொருந்தி உள்ள இந்த வெள்ளத்திலே, இந்த வெள்ளம் பொங்கி நிற்கும் மடுவிலே நாம புகுந்து பாய்ந்து பாய்ந்து நம் கையில் உள்ள சங்கு ஒலிக்க, நம்முடைய உடல் அங்கங்கள் எல்லாம் பூரிக்க, வளையும் ஒலிக்கணும், சிலம்பும் ஒலிக்கணும், உடலும் பூரிக்கணும், இந்த தண்ணியும் பொங்கணும், குடைந்து நீராடணும். அந்த நீராடுற காரணத்தான் தண்ணி பொங்குறது. அப்படி பொங்குறதுன்னா என்ன, ஒரு கனமான பொருள் உள்ள போனா அதனுடைய உயரம் கூடும் இல்லையா, இல்லவங்களாம் குதிக்கும் போது அது மேலே எழுகின்றது. தாமரை மலர்கள் நிறைந்து இருக்கின்ற அந்த புதிய வெள்ளம் அது, அதுல பாய்ந்து நீராடு என்று ஒருவருக்குள் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆக இதுல வந்து பொய்கை விரிந்து கிடக்கின்ற இயற்கை காட்சி ஐயனும் அம்மையும் போல சிவசக்தி சொரூபமாக, அர்த்தநாரீஸ்வரர் சொரூபமாக, மாதுருபாகனோடு இறைவன் இருப்பது போல அவர்கள் தோன்றுகின்றது. ரொம்ப அழகான பாடல்கள். பாடல் கேட்கலாமா? பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் கூறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கண் மலம் கழுவுவார் வந்து சார்தலினாலும்
எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மாடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க கூடையும் போனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோ எம்பாவாய். இப்ப நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. இப்ப 8 பாட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுப்பினது, அதற்கு பிறகு எல்லாருமாக சேர்ந்து முன்னே பழம்பொருளுக்கும் முன்னே பழம்பொருளே என்று இறைவனையே நேரடியாக கூப்பிட்டு எங்கள் தங்களுக்கு என்ன வேண்டுமோ வெளியில சொல்லிவிட, எனக்கு உன்னுடைய அடியவர்கள் கணவராக வர வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள். பிறகு கோயில் வினா பெண்களோடு சேர்ந்து அவனுடைய பெருமை பேசுகிறார்கள். அதுக்கு பிறகு என்ன கேட்கிறார்கள்? இறைவனை நேர கேட்கிறார்கள், எங்களை எய்யாமற் காப்பாய் என்பதுதான் அவர்கள் அடுத்த வேண்டுகோளாக இருக்கின்றது. இப்பவும் என்ன சொல்கிறார்கள்? அந்த பொய்கையிலே அவர்கள் குளிப்பத கதையெல்லாம் சொல்லுகின்றார்கள். நாங்கள் வழி வழியாக உன்னுடைய அடியவர்களாக இருக்கின்றோம் என்னெல்லாம் சொல்லி எங்களை எய்யாமற் காப்பாற்று என்று அடுத்த பாட்டில் சொல்லுகிறார்கள். பிறகு அதே போல ஆர்த்த பிறவி என்ற பாடல அதே போல அவர்கள் திரும்பவும் அவனுடைய புகழை பேசுகிறார்கள். அதாவது இவர்கள் நீராடிக்கொண்டே அவனுடைய புகழை பாடுகிறார்கள். பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி அந்த இருஞ்சுனையிலே அவர்கள் நீராடுகிறார்கள், அவனுடைய புகழை பாடுகிறார்கள். இந்த பாடலில் அந்த பொய்கையே இவர்களுக்கு சிவசக்தி சுரூபமாக தெரிகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை மனதிலே இவர்களுக்கு எப்பொழுதும் ஐயனும் அம்மையுமே இருக்கின்ற காரணத்தினாலே காண்கின்ற காட்சியும் அப்படியே இருக்கின்றது. அந்த குளத்தை அவர்கள் அர்த்தநாரீஸ்வர சுரூபமாக பார்த்து மகிழ்கிறார்கள். அங்கு அவர்கள் நீராடுகிறார்கள். அவன் நினைவோடு கூட திரும்பவும் நீராடுகிறார்கள். அடுத்த பாடலை நாளைக்கு இன்னும் எப்படி அவர்கள் புகழப் போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.